நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்க மென்ஸ், விமென்ஸ், கிட்ஸ் எல்லாருக்கும் மொத்த ஷாப்பிங்கும் இங்கேயே முடிச்சிடலாம். அவ்வளோ ட்ரெண்டியான டிசைன்ஸ், லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. பெண்களுக்கான டாப்ஸ், குர்த்தி செட், செமி வெஸ்டர்ன் வேர், சல்வார்ஸ், லெஹெங்காஸ், ட்ரெண்டி சாரீஸ், பியூர் சில்க் அண்ட் காட்டன் சில்க் சாரீஸ், லெகிங்ஸ், நைட் வேர்ஸ், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கலெக்ஷன்ஸும் கலர்ஸும் நிறைய இருக்கு. நியூ பார்ன் பேபிஸ்ல இருந்து கிட்ஸ், அடல்ட்ஸ் வரைக்கும் ட்ரெடிஷனல் அண்ட் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. மென்ஸ்க்கு ஜீன்ஸ், ஷர்ட்ஸ், டி-ஷர்ட்ஸ், ஃபார்மல் பேண்ட்ஸ், ஸ்டைலிஷ் அண்ட் கம்ஃபர்டபுள் கலெக்ஷன்ஸ் நிறைய. புது புது டிசைன்ஸ் பார்த்த உடனே இதுதான் வேணும்ன்ற ஃபீல் வரும். எல்லா அக்கேஷன்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் ஒரே ஃபேமிலி ஷோரூம்னா அது நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ் தான். இந்த ஆடி சேல்ல உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாம வந்து வாங்குங்க. வண்ண கனவுகள் வாழும் இடம், உங்கள் குடும்பம் கொண்டாடும் உலகம், இதயம் சொல்லும் ஒரே பெயர், ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ். ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ், அரியாங்குப்பம், புதுச்சேரி. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்க் ஹவுஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்க் ஹவுஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் உள்ள இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் அக்னிவீர் ராணுவ ஆட்சேர்ப்பு முகாம் துவங்கி நடைபெற்று வருகின்றது. அக்னி பாத் திட்டத்தின் கீழ் முப்படை வீரர்களை குறுகிய கால ஒப்பந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரியில் உள்ள இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் இன்று முதல் வரும் 10ஆம் தேதி வரை அக்னி வீரர்கள் இராணுவத்திற்கு ஆட்சேர்ப்பு முகாம் நடைபெறுகின்றது. இந்த தேர்வில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய 11 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர்களும் பங்கேற்க உள்ளனர். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற 17 வயது முதல் 21 வயது பூர்த்தியான தகுதியான இளைஞர்கள் ஏற்கனவே விண்ணப்பித்துள்ள நிலையில் இன்று முதல் விண்ணப்பித்துள்ளவர்களில் நாள்தோறும் சுமார் 1000 பேர் வீதம் வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு உடல் தகுதி தேர்வு, உடல் அளவீட்டு தேர்வுகள், மருத்துவ பரிசோதனைகள் நடைபெற உள்ளது. மேலும் பணம் அல்லது வேறு ஏதேனும் பலன் பெற்றுக்கொண்டு ஆட்சேர்ப்பில் உதவுவதாக வாக்குறுதி அளிக்கும் இடைதாரர்கள் மோசடிக்காரர்கள். அவர்களை நம்ப வேண்டாம் என்று விண்ணப்பதாரர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜோய் ஆலுகாஸ் வழங்கும் பிரில்லியன்ஸ் டைமண்ட் ஜுவல்லரி ஷோ புதுச்சேரி ஷோரூமில் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 16 வரை நடைபெற இருக்கின்றது. உலகின் ஃபேவரட் ஜுவல்லர் ஜோய் ஆலுகாஸ் தனது புதுச்சேரி ஷோரூமில் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 16 வரை பிரில்லியன்ஸ் டைமண்ட் ஜுவல்லரி ஷோவை நடத்துகின்றது. ஆவலுடன் எதிர்பார்க்கப்படும் இந்த சிறப்பு கண்காட்சி வைர நகைகளின் கைவினை திறன், நேர்த்தி மற்றும் புதுமையை கொண்டாடும் மறக்க முடியாத அனுபவமாக அமையும். மணமகள் அணிகலனுக்கான பிரம்மாண்டமான வைர செட் மற்றும் அன்றாட பயன்பாட்டிற்கு ஏற்ற நவீன வடிவமைப்புகள் வரை காலத்தால் அழியாத பாரம்பரியத்தையும் சமகால அழகியலையும் ஒருங்கிணைக்கும் அற்புதமான நகைகள் இந்த கண்காட்சியில் இடம்பெறுகின்றன. ஒவ்வொரு வடிவமைப்பும் தலை சிறந்த படைப்பாக விளங்குவதுடன் இந்த கண்காட்சி காலத்தில் மட்டுமே இவை கிடைக்கும். இது குறித்து ஜோய் ஆலுகாஸ் குழுமத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனரான டாக்டர் ஜோய் ஆலுகாஸ் கூறியதாவது: பிரில்லியன்ஸ் டைமண்ட் ஜுவல்லரி ஷோ என்பது வைரங்களின் மீதுள்ள பெருமைக்கும் நகை வடிவமைப்பில் முழு தன்மையை நோக்கிய எங்கள் அர்ப்பணிப்பிற்கும் உள்ள தொடர்பை விவரிக்கும் ஒரு நிகழ்வாகும். புதுச்சேரி எங்கள் இதயத்தில் தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளது. இந்த திருவிழா காலத்தை முன்னிட்டு இந்த கண்காட்சி நடைபெறுகின்றது. அழகு, தனித்துவம் மற்றும் சிறந்த கைவினை திறனை பிரதிபலிக்கும் பிரத்யேக வடிவமைப்புகளை வாடிக்கையாளர்கள் கண்டறிய ஒரு அரிய வாய்ப்பை இது வழங்கும் என்று தெரிவித்தார்.
இந்த சிறப்பு நிகழ்வை முன்னிட்டு கண்காட்சி நடைபெறும் காலத்தில் 1 லட்சம் மற்றும் அதற்கு மேற்பட்ட மதிப்பில் வைர நகைகள் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு இலவச தங்க நாணயம் வழங்கப்படும். இது அவர்களின் ஷாப்பிங் அனுபவத்தை மேலும் சிறப்பு செய்யும். பிரில்லியன்ஸ் டைமண்ட் ஜுவல்லரி ஷோ ஆகஸ்ட் 16, 2026 வரை புதுச்சேரியில் உள்ள காமராஜர் சாலை ஷோரூமில் பிரத்யேகமாக நடைபெறும். ஆடம்பரம், அன்பு மற்றும் காலத்தால் அழியாத அழகின் கதைகளை சொல்லும் ஒரு அற்புதமான வைர உலகத்தை நேரில் கண்டு ரசிக்க அனைத்து வாடிக்கையாளர்களும் அன்புடன் அழைக்கப்படுகின்றார்கள். கவர்ச்சியின் கதையை சொல்லும் வைர நகைகளின் அற்புத உலகிற்கு அனைவரையும் வரவேற்கின்றோம். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு மாநில மகளிர் அணி சார்பாக அன்னதானம் குழந்தைகள் மருத்துவமனை அருகே நடைபெற்றது. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பிறந்த நாளை முன்னிட்டு மாநில மகளிர் அணி சார்பாக அன்னதானம் குழந்தைகள் மருத்துவமனை அருகே நடைபெற்றது. இந்த அன்னதானத்தை மாநில மகளிர் அணி பொருளாளர் சுந்தரி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால் முன்னிலையில் பொருளாளர் வேல்முருகன் தலைமையிலும் நடைபெற்றது. இதில் முன்னாள் வாரிய தலைவர் சிவகாந்தன், முன்னாள் மாநில மகளிர் அணி தலைவி ரேவதி பர்குணன், மகளிர் ஆணைய தலைவி நாகஜோதி மற்றும் சுஜாதா, தமிழரசி, ஜமீலா, ராஜேஸ்வரி, மதனா, விஜயலட்சுமி, வள்ளி, NR சுசீலா, ராஜாராம் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி முழுவதும் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து பேனர்கள். கடவுள் முதல் நடிகர், விளையாட்டு வீரர் வரை பல்வேறு கெட்டப்புகளில் கட்டவுட்டுகள். முதலமைச்சர் ரங்கசாமியின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சார்பில் பல்வேறு வடிவிலான வாழ்த்து பேனர்கள் மற்றும் கட்டவுட்டுகள் வைக்கப்பட்டுள்ளன. வரும் ஆகஸ்ட் 4ஆம் தேதி 76வது வயதை நிறைவு செய்து 77வது வயதில் அடியெடுத்து வைக்கும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் நகரின் முக்கிய சாலைகள், சந்திப்புகள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் ஏராளமான பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த பேனர்களில் முருகப்பெருமான் தோற்றம், நடிகர்கள் அஜித், விஜய் ஆகியோரின் தோற்றம், புஷ்பா 2 திரைப்பட கதாபாத்திர பாணி, விளையாட்டு வீரர் உள்ளிட்ட பல்வேறு கற்பனை வடிவங்களில் முதலமைச்சர் ரங்கசாமியின் புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. மேலும் தமிழக முதலமைச்சர் சட்டப்பேரவையில் கையை அசைக்கும் காட்சியை ஒத்த வடிவமைப்பிலும் சில பேனர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த வித்தியாசமான பேனர்கள் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்து சமூக வலைதளங்களிலும் பரவலாகி பகிரப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவுகள் மற்றும் பேனர் தொடர்பான கட்டுப்பாடுகள் நடைமுறையில் உள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் இதுபோன்ற பேனர்கள் மற்றும் கட்டவுட்டுகள் வைக்கப்படுவது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சாலை ஓரங்களில் வைக்கப்பட்டுள்ள பெரிய அளவிலான பேனர்கள் வாகன ஓட்டிகளின் கவனத்தை திசை திருப்பி விபத்துகளுக்கு வழிவகுக்கும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பேனர் விதிமுறைகளை அதிகாரிகள் முறையாக அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. புதுச்சேரி மேகதாது அணை விவகாரம் பேச்சுவார்த்தை தீர்வாகாது. அரசியல் சாசன நெருக்கடியை துணைநிலை ஆளுநர் ஏற்படுத்துகின்றார் என்று நாராயணசுவாமி பேட்டியளித்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் மேகதாது அணை குறித்து கேட்டதற்கு, மேகதாது அணையை கட்டியே தீர்வோம் என்று கர்நாடகா அரசு கூறி வருகின்றது. ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபொழுது பெங்களூருவிற்கு நேரில் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார். அதனால் எந்த பயனும் ஏற்படவில்லை என்றார்.
காவிரி நீர் பேச்சுவார்த்தை நடத்த தமிழக முதல்வர் விஜய் கர்நாடகா செல்வது சரியா கூடாதா என்ற கேள்விக்கு நீதிமன்றம் மூலம்தான் தீர்வு காண முடியும், பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முடியாது என்று நாராயணசுவாமி பதிலளித்துள்ளார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்கா கொடுக்கும் கோப்புகளை ஏன் துணைநிலை ஆளுநர் நிறுத்தி வைத்துள்ளார் என்று தெரியவில்லை. அரசியலமைப்பு சட்டத்தை மீறி செயல்படும் அவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அமைச்சர்களுக்கு இலாக்கா கூட வாங்கி தர முடியவில்லை என்றால் ரங்கசாமி முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். ஆனால் அவர் செய்ய மாட்டார். அவருக்கு கடைசி நேரம் வரும் வரை பதவி வேண்டும் என்று நாராயணசுவாமி கூறினார். துணைநிலை ஆளுநர் சங்கியாக செயல்படுகின்றார். பாஜக விசுவாசியாக இருக்கின்றார். இலாக்காவிற்கு ஒப்புதல் அளிக்காமல் அரசியல் சாசன நெருக்கடியை உருவாக்கியுள்ளார் என்றும் நாராயணசுவாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி ஜிப்மர் சங்கத்தின் தலைவர் மறைந்த தமிழ்வாணன் அவர்களுக்கு திரு உருவ பட திறப்பு மற்றும் நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி ஜிப்மர் ஊழியர்கள் இதர பிற்படுத்தப்பட்டோர் நல சங்கத்தின் நிறுவனரும் ஜிப்மர் மருத்துவமனை ஊழியர்கள் சங்கத்தின் தலைவருமான மறைந்த அமரர் தமிழ்வாணன் அவர்களின் திரு உருவ பட திறப்பு மற்றும் நினைவேந்தல் நிகழ்ச்சி ஜிப்மரில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட புதுச்சேரி அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்திய பார் கவுன்சில் தலைவருமான கார்வேந்தன் மற்றும் ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் வீர் சிங் நேஹி ஆகியோரும் மறைந்த தமிழ்வாணன் அவர்களின் திருவுருவ படத்தை திறந்து வைத்து மலர் தூவி வீர வணக்கமும் நினைவஞ்சலியும் செலுத்தினார்கள். மேலும் இந்நிகழ்வில் ஜிப்மர் மருத்துவமனையின் கண்காணிப்பாளர் டாக்டர் சகா வினோத்குமார், ஜிப்மர் நிர்வாக இணை இயக்குனர் ரங்கபாஷியம், ஜிப்மர் முதுநிலை நிர்வாக அதிகாரி ஹவா சிங், NCOBC தலைவர் சேதுபதி, பொது செயலாளர் தனசேகர், செயல் தலைவர் செந்தாமரை கண்ணன், ஜிப்மர் ஊழியர்கள் மருத்துவமனை சங்கத்தின் பொது செயலாளர் வேலு உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு நினைவு உரையாற்றி அஞ்சலி செலுத்தினார்கள். நிறைவாக ஜிப்மர் ஊழியர்கள் இதர பிற்படுத்தப்பட்டோர் நல சங்கத்தின் செயலாளர் கார்த்திகேயன் நன்றி உரை கூறினார். இந்நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் NCOBC நிர்வாகிகள், ஜிப்மர் பல்வேறு நல சங்கங்களின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொகுதி செயலாளர் தியாகராஜன் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொகுதி செயலாளர் தியாகராஜனின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் உழவர்கரை தொகுதி பிரமுகர் ஜோசப் ஆழ்கடலில் அவருக்கு பேனர் வைத்து பிறந்த நாளை கொண்டாடினார். பின்பு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் இனிப்புகளை வழங்கினார். புதுச்சேரி அருள்மிகு அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி ஆலயத்தில் சிறப்பு விளக்கு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் மரியாள் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி ஆலயத்தில் ஆடி மாத 3ஆம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு திருவிளக்கு பூஜை மிகவும் விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு தலைவர் நேரு என்கின்ற கந்தசாமி மற்றும் செயலாளர் ராஜேந்திரன் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள். பக்தி பரவசத்துடன் நடைபெற்ற இந்த பூஜையில் திரளான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு தீபம் ஏற்றி அம்மனை வழிபட்டனர். உலக நன்மை வேண்டி சிறப்பு அர்ச்சனைகளும் தீப ஆராதனைகளும் நடத்தப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக உழவர்கரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசுவாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மற்ற பொருட்கள் அதாவது எண்ணெய் எல்லாம் தெரியாத வாங்குவோம். இன்னும் 300 அட்டத்துக்கு ரூபாய் குங்குமம் எடுத்துன்னு வருவோம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு
மீண்டும் நிகழ்வுகள் தொடரும். உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்கர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்கர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. மீண்டும் நிகழ்வுகள் தொடர்கின்றன. கொம்பாக்கம் வேதபுரம் ஃபைன் ஆர்ட்ஸ் ASR அறக்கட்டளை இணைந்து நடத்தும் 47வது ஆண்டு முப்பெரும் விழா நாடக போட்டி மற்றும் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி கொம்பாக்கம் வேதபுரம் ஃபைன் ஆர்ட்ஸ் மற்றும் ASR அறக்கட்டளை இணைந்து நடத்திய 47வது ஆண்டு முப்பெரும் விழா நாடக போட்டி மற்றும் விருதுகள் வழங்கும் விழா 7 நாட்கள் சிறப்பாக நடைபெற்றது. முருங்கம்பாக்கம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் திடலில் நடைபெற்ற இவ்விழாவில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த நாடக மன்றங்கள், கலைக்குழுக்கள் மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் பங்கேற்று நாடகங்கள், நடன நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை வழங்கினார்கள். 7 நாட்கள் நடைபெற்ற போட்டியில் மொத்தம் 17 நாடகங்கள் அரங்கேற்றப்பட்டன. இதில் 150க்கும் மேற்பட்ட நாடக கலைஞர்களும் 100க்கும் மேற்பட்ட மாணவர்களும் பங்கேற்று விழாவினை சிறப்பித்தனர். இவ்விழாவிற்கு ASR அறக்கட்டளையின் நிறுவனர் ரமேஷ் மற்றும் வேதபுரம் ஃபைன் ஆர்ட்ஸ் கௌரவ தலைவர் ரங்கநாதன் தலைமை தாங்கினார். விழா அமைப்பாளர் கலை மாமணி தங்கராஜ் வரவேற்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக அமைச்சர் ராஜவேலு, MLAக்கள் ரவிக்குமார் மற்றும் ஐயப்பன், முன்னாள் MLAவும் NR காங்கிரஸ் பொது செயலாளருமான NS ஜெயபால், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொருளாளர் சுப்பையா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் மற்றும் விருதுகளை வழங்கினார்கள். மேலும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய நபர்களும் கௌரவிக்கப்பட்டனர். நாடக போட்டியில் புதுவை கலை சித்ரா கலைக்குழு முதல் பரிசாக ரூபாய் 10,000 ரொக்க பரிசை வென்றது. கோகுலம் கலைக்குழு 2ஆம் பரிசாக ரூபாய் 5,000ஐயும், சத்தியபதி சிவாஜி நாடக மன்றம் 3வது பரிசாக ரூபாய் 3,000ஐயும் பெற்றன. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை R சீதாராமன் என்கின்ற ஹரிகிருஷ்ணன், N ஏழுமலை மற்றும் விழா குழுவினர்கள் செய்திருந்தனர். இவ்விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தனர். அரியாங்குப்பம் டோல்கேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் செடல் பிரம்மோற்சவ விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் டோல்கேட் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 34ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ மற்றும் 8ஆம் ஆண்டு செடல் மற்றும் தேர் திருவிழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக மங்கள இசையுடன் துவங்கிய நிகழ்ச்சியில் கணபதி ஹோமம், அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனைகள், அதனைத் தொடர்ந்து காலை சங்கராபரணி ஆற்றங்கரைக்கு சென்று ஜலம் திரட்டி கரகம் அலங்கரித்து வீதி உலா வந்து அம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும், நாள்தோறும் ரேணுகா பரமேஸ்வரி அம்மனுக்கு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வீதி உலா, ஊரணி பொங்கல், சமபந்தி விருந்து ஆகியவை நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான தேர் மற்றும் செடல் உற்சவம் நேற்று நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இந்த தேர் மற்றும் செடல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் சடல் தரித்து தங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றினார்கள். இதற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு தலைவர் மலையாளத்தான், துணைத் தலைவர் முத்தாலப்பன், செயலாளர் முகுந்தன், துணை செயலாளர் வினோத்குமார், பொருளாளர் பாலசுப்ரமணி, துணை பொருளாளர் புவனேஸ்வரன், உறுப்பினர்கள் குமார், ராஜா, மணிபாலன், வினோத்குமார், முருகவேல், செல்வ கணபதி, குமார், மணிபாலன், சிவபிரசாத், சிவனேசன், முருகன், ரமேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். ஓதியம்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய செடல் மகோற்சவம். திரளான பக்தர்கள் பங்கேற்று நேர்த்தி கடன் செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஓதியம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் செடல் மகோற்சவ விழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. இவ்விழாவை ஒட்டி தினம்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை மற்றும் வீதி உலா நடைபெற்றது. இரவு நேரங்களில் சிறப்பு மின் அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார்.
வீதியுலா வந்த அம்மனை பெண்கள் வீதிதோறும் தீப ஆராதனை காட்டி பக்தியுடன் வரவேற்றனர். இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான செடல் மகோற்சவம் நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தி செடல் தரித்து 4 சக்கர வாகனங்களை இழுத்து தங்களது நேர்த்தி கடன்களை நிறைவேற்றினார்கள். தொடர்ந்து காத்தவராயன் சுவாமியின் கழுமரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் இரவு மேல தாளங்கள் முழங்க வான வேடிக்கை மற்றும் சிறப்பு மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதியுலா நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற அனைத்து பக்தர்களுக்கும் ஆலய வளாகத்தில் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருள் பெற்றனர். இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாக அதிகாரி சங்கர், உபயதாரர்கள் மற்றும் ஒதியம்பட்டு கிராம மக்கள் இணைந்து சிறப்பாக மேற்கொண்டனர். அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி அருள்மிகு தேவி ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி பெருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி அருள்மிகு தேவி ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி பெருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் துவங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து பூங்கரகம் எடுத்து வந்து சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும், ஐயனார் கோவிலுக்கு குதிரை விடுதல், ஊரணி பொங்கல், கும்பம் கொட்டுதல், எல்லை கட்டுதல், கணபதி ஹோமம், கொடியேற்றம் இவைகளை தொடர்ந்து உபயதாரர்களால் நாள்தோறும் அம்மன் வீதி உலா நடைபெற்று முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் ராமு மற்றும் அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன், புருஷோத்தமன் ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். தொடர்ந்து அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் தனி அதிகாரி செழியன் மற்றும் இளைஞர்கள், பொதுமக்கள் செய்திருந்தனர். ஓடைவெளி ஸ்ரீ பெரம்படி மாரியம்மன் ஆலய ஆடி மாத பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்ற செடல் உற்சவத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் ஓடைவெளி அருள்மிகு சண்முக விநாயகர், வள்ளி தேவசேனா சமீத சுப்பிரமணிய சுவாமி ஸ்ரீ பெரம்படி மாரியம்மன் ஆலய ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு செடல் உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் துவங்கிய நிகழ்ச்சியில் ஆற்றங்கரைக்கு சென்று நீர் திரட்டி பூங்கரகம் எடுத்து வந்து அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு கும்பம் கொட்டி பம்பை உடுக்கை வருணிப்புடன் காத்தவராயனுக்கு படையலிட்டு கொடியேற்றி காப்பு கட்டி மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் வீதி உலா நடைபெற்று முக்கிய நிகழ்வான செடல் உற்சவம் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் ராமு மற்றும் திமுக இலக்கிய அணி சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து மாரியம்மன் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வீதி உலா நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். வில்லியனூர் காவல் நிலையத்தில் மக்கள் குறை கேட்பு கூட்டம் புதுச்சேரி டிஐஜி சத்தியசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் பொதுமக்களின் நலன் கருதி சட்டம் ஒழுங்கை பாதுகாத்திடும் வகையில் காவல்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புதுச்சேரி காவல்துறை டிஐஜி சத்தியசுந்தரம் தலைமையிலும் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் முன்னிலையில் நடைபெற்ற மக்கள் குறை கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் வாய்மொழியாகவும் மனுவாகவும் தங்களின் குறைகளை அளித்தனர். இதனை கேட்டுக்கொண்ட டிஐஜி சத்தியசுந்தரம் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை முன்வைத்து புகாரின் அடிப்படையில் தீவிர விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று காவல்துறை ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்களுக்கு உத்தரவிட்டார். மேலும் இந்த மக்கள் மன்ற கூட்டத்தில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள காவல் நிலைய ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், குற்றப்பிரிவு காவலர்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த பொதுமக்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாப்பாஞ்சாவடி ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய செடல் மகோற்சவம் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் மற்றும் அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்பு. புதுச்சேரி முத்தியால்பேட்டை நகராட்சிக்கு உட்பட்ட பாப்பாஞ்சாவடியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் செடல் மகோற்சவத்தின் 4ஆம் நாளான நேற்று மாலை பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் வெகு விமர்சையாக நடைபெற்றது.
விழாவின் ஒரு பகுதியாக மாலை 4:30 மணிக்கு செடல் தரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரவு 7 மணிக்கு ஸ்ரீ முத்துமாரியம்மன் அலங்கார தேர் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் ராஜ்கீதம் குழுவினரின் இசை கச்சேரி மற்றும் புராண நாடகம் பக்தர்களை பெரிதும் கவர்ந்தது. இந்த ஆன்மீக திருவிழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களும் இவ்விழாவில் பங்கேற்று சிறப்பு தரிசனம் செய்தார். இந்நிகழ்ச்சியில் தனி அதிகாரி வேல்ராஜ் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்று சென்றனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.